இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல எடுத்ததுமே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவரு கார்ல சிகரெட் அடிச்சிட்டு நல்லா சத்தமா பாட்டு கேட்டுட்டு இருக்கிற வேகம் பத்தாதுன்னு இன்னும் வேகமா வேற வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. காட்டுத்தனமா போயிட்டு இருக்காரு. அப்போ அவர் சிகரெட் பிடிச்சிருந்தாரு இல்லையா, அந்த புகை அவன் தொட மேல பட்டுரும். ஐயோன்னு அதை தொடச்சுக்கிட்டு இருக்கையில எதுக்கு பஸ், ஐயோன்னு அதை ஸ்கிப் பண்ணி வண்டியை ஓட்டையில ஏதோ ஒரு அம்மா மேல இடிச்சிட்டான் போல. அவங்க கிட்ட இருந்த பொட்டிக்குள்ள இருந்த துணிமணின்னு எல்லாம் கண்ணா அப்படின்னு பறந்து போயிடுச்சு. ஐயோ அப்படின்னு இவனுக்கு உசுறு போய் உசுறு வரும். அப்புறம் பாதிக்கப்பட்ட அந்த பொண்ணு ஓடி போய் அவளோட பொட்டிக்குள்ள இருக்கிற துணிமணின்னு எல்லாத்தையும் எடுத்து அடிக்கிட்டு இருக்கிறான். ஐயோ உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே, தெரியாதனமா ஆயிப்போச்சு, மன்னிச்சுக்கங்கன்னு ஓடியாந்து துணிமணி எல்லாம் எடுத்து இவனை அடிக்கிட்டு இருக்கிறான். அப்பதான் அந்த பொண்ணை பாக்குறான், ரொம்ப அழகா இருக்கிறா. அதுக்குள்ள பஸ் வருது. இந்த பஸ்ஸுக்காக தான் அவ காத்துக்கிட்டு இருந்தா. பஸ் ஸ்டாப்ல இருந்தவளை தான் அடிச்சு தூக்கி இருந்திருக்கான். பொட்டி உடஞ்சு போச்சு போல. இப்ப கூட பஸ் நிப்பாட்டி இருக்கிறா. கொஞ்ச நேரம்னு பெட்டி எடுத்துட்டு ஓடியாருவான்னு பார்த்தா ஓடியாறதுக்குள்ள மறுபடியும் ஏற்கனவே உடஞ்சு போன பொட்டிங்கிறதுனால மறுபடியும் துணிமணி எல்லாம் கீழே வந்துருச்சு. டிரைவர் ஆரன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறார். இதுக்கு மேல நிப்பாட்ட முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டு, எப்பா நீ வண்டி எடுத்து போப்பா அப்படின்னு பஸ் விட்டுறான். அப்புறம் மறுபடியும் துணிமணி எல்லாம் அடிக்கிட்டு எங்க நீங்க போகணும்னு கேட்டா சிட்டி பக்கம்னு சொல்றான். சிட்டி பக்கமா, நான் இந்த பக்கம் போறேனே அப்படிங்கிறான். அப்புறம் எடுக்க பார்த்தா ஒரு பெரிய லேக் ஏரியா ஆறா ஏதோ ஒண்ணு பெருசா இருக்குது. அதை பார்த்தாப்புல ஒரு பெரிய ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலோட ரூஃப் டாப்ல இருந்து லேக்க பார்த்தா ரொம்ப அழகா இருக்குமா. அதையே ஹோட்டலுக்கு பேரா வச்சிட்டாங்கன்னு உடனே நம்ம போய் நக்கல் பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் உடனே இது காமெடி மாதிரியா இருக்கு அப்படின்னு கோவப்படுவான். இவன் அப்படியே மூஞ்சி மாறும். அப்புறம் பார்த்தா சிரிக்கிறா. சும்மா காமெடி பண்ணேன் அப்படிங்கிறா அவ. சரி வாங்க உங்களை நாங்க இறக்கி விடுறேன் அப்படின்னு சொன்னதும் சரி ஓகேன்னு இவளும் பொட்டி படிக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்புறா. முன்னப்பட தெரியாதவன் எல்லாம் பாக்கல. என்னப்பா பாத்துட்டு இருக்கிறா, வாப்பா அப்படின்னு கூப்பிட அவனும் பொட்டி எடுத்துக்கிட்டு வரான். வண்டியில ஏத்தியாச்சு. 2 பேரும் ஜம்முன்னு அந்த ஹோட்டல் நோக்கி போயிட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா இப்பதான் போகணுமே நினைச்சிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு பயங்கரமா மேகம் எல்லாம் கூட ஆரம்பிக்குது. மழை பெய்ய போது போல காத்து ஓவர் அடிக்குது. இது நல்ல சம்மர் ஹாலிடே, சூடான வெயில் காலம். ஆனாலும் இந்த மாதிரி எப்பயாவது மழை வருமா, மேகங்க இருக்குமா அப்படி எல்லாம் அவ சொல்லிக்கிட்டு இருப்பான். திருத்துப்பட்டு பார்த்தா தண்ணிக்குள்ள கிடக்குறாப்புல இருக்கு. அடுத்த அடி பார்த்தா பயபுள்ள அவளை நினைச்சு எங்கேயோ சரக்கு அடிச்சிட்டு இருக்கான் ஹோட்டல்ல, பார்ல. தெரியாதனமா பார்ல சரக்கு பாட்டில் எடுக்க போனவங்களை இடிச்சு விடுவான். அந்தமா பாட்டில் கீழே வந்துடும். அதை பார்த்ததும் செக்யூரிட்டி ஓடியாந்து நம்மளால அடிக்க போக பதிலுக்கு இவ அடிக்க அவங்க 4-5 பேர் சேர்ந்துன்னு கண்ணா பின்னான்னு குத்தி இவனை அலாக்கா தூக்கி கொண்டு போய் வெளியில குப்பையில வீசிடுறாங்க. புல் போதையில மப்புல இருக்கிறான மாலு. என்னாச்சு ஏதாச்சு, ஏன் ஜம்முன்னு இருந்த பையன் அப்படி மாறிட்டான்னு தெரியல. அப்போ வரிசையா வேற கால் வருதுங்க. யாருகிட்ட இருந்து கால்னு தெரியல. என்னடா மறுபடியும் குளிக்க ஆரம்பிச்சிட்டியா, உன்னை நல்ல வழியா கொண்டு வரலான்னு பார்த்தா நீ திரும்ப அந்த பக்கமே போயிட்டு இருக்கிற. சரி கிளம்பி வா, நல்லா குளி, நல்லா சாப்பிடு, வா அப்புறம் நம்ம மீட்டிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு ஒரு அம்மா போன் பண்ணி கூப்பிடுது. யாரு என்னன்னு கிளாரிட்டி இல்ல. வரேன் நாளைக்கு வரேன் அப்படின்னு போனை கட் பண்றான். அப்புறம் அவனோட இடம் தங்கி இருக்கிற இடத்துக்கு வந்திருக்கான். இந்த இடமும் ஒரு மாதிரி குப்பையா தான் கிடக்கும். இவன் நிறைய இந்த ஓவியம் வரைகிறவன், சிற்பங்களை செய்யறவன், இந்த வேலையெல்லாம் பார்ப்பான் போல. அது சம்பந்தப்பட்ட பொருட்களா இருக்கு. நான் காதல சின்ன பொண்ணை கூட அழகா ஓவியமா அறகுறையா வரைஞ்சு வச்சிருக்கான். கருவிலி இன்னும் போடல அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கான். அதையே ஒரு மாதிரி முறப்பா பாத்துட்டு இருப்பான். அப்ப பார்த்தா அங்க ஒரு லெட்டர். இவனோட பேரு ஜேம்ஸ்னு போட்டு ஒரு லெட்டர் இருக்குதுங்க. இவனுக்கு ஒண்ணும் புரியப்படல. அந்த லெட்டர்ல அப்படி என்ன எழுதி இருக்குதுன்னா, ரொம்ப நாள் ஓடி போச்சுல்ல, உன்னை கெஞ்சி கேட்கிறேன், பிச்சை எடுக்கிறேன், தயவு செய்து திரும்ப என்கிட்ட வந்துரு, சம்திங் இஸ் ஹேப்பன், ஏதோ நடக்குது பிளீஸ் அப்படின்னு ஒரு லெட்டர் இருக்குது. யாராவது இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதி வச்சது இவனுக்கு ஒண்ணு புரியப்படல. உடனே வேகமா வண்டி எடுத்துட்டு கொற்ற அந்த மலையில போயிட்டு இருக்கிறான். நம்ம இடத்துக்கு வந்துரு, சீக்கிரம் வந்துருன்னு போட்டு இருந்தது. கீழே வேற கடைசியா கையெழுத்து லவ் போட்டு மேரின்னு எழுதி இருந்தது. அப்படி வேகமா இவனும் போயிட்டு இருக்கிறான். போனா ஒரு சுரங்க பாதை வழியா அந்த பக்கம் வரணும். ஏதோ வேலை நடக்குதுன்னு மூடி இருக்குதுன்னு வருது. அடச்ச அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிட்டு வண்டி அப்படியே ரிவர்ஸ்ல ஓட்டிட்டு போறான். அதுவும் போதையில. வண்டியை ரிவர்ஸ்ல தள்ளி வெளியில வரலான்னு பார்த்தா இடிக்க ஆரம்பிக்குது. மறுபடியும் வண்டிக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டான். பழசெல்லாம் நினைச்சு பாக்குறான். அந்த பொண்ணு கூட உட்காந்தது, சந்தோஷமா சாப்பிட்டது, வச்சது, இது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கிறான். அப்புறம் பார்த்தா விடுஞ்சிருச்சு. அப்படியே கார்லயே படுத்து தூங்கிட்டான் போல. எதிர்க்கும் போது கையில லைட்டா அடிபட்டு இருக்கும். சரி கையை கழுவலாமேன்னு பக்கத்துல இருக்கிற பாத்ரூம் பக்கம் போய் பாக்குறான். கண்ணாடியில பார்த்தா அவன் முகத்தை ஒரு மாதிரி உத்து பார்த்துட்டு இருக்கிறான். என்னடா இப்படி போயிட்டமே, இப்படி ஆயிட்டமே, எப்படி இருந்த நாம இப்படி ஆயிட்டோம் அப்படின்னு பாக்குறானா என்னன்னு தெரியல. தண்ணியை திறந்தா தண்ணி வரல. அப்புறம் லெட்டர் எடுத்து பார்த்தா லெட்டர்ல நிறைய அந்த ஈரம் பட்டு நனைஞ்சு போய் கிடக்குது. ஒரு இடம் மட்டும் இன்னும் கொஞ்சம் தெளிவா இருக்குது. டு அவர் பிளேஸ், நம்மளோட இடத்துக்கு வான்னு. அவன் நம்மளோட இடம்னு சொன்னது எதங்கிறது இவனுக்கு ஒன்னும் சரியா பிடிபடல. அப்படியே அங்கேயே படிக்கட்டு கீழே இறங்கி காட்டு பக்கம் வரான். வெளியில எல்லா பேரும் நடந்து போச்சு, விடுறா, வெளியில வாடா, அடுத்து என்னன்னு புலப்ப பாடுறா அப்படின்னு பல பேர் அட்வைஸ் போட்டாங்களாம். அவன் மைண்ட் வாய்ஸ் அவனுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கு. அவன் நடந்து போயிட்டு இருக்கையில ஆனா எப்படி என்னால முடியும் அப்படின்னு அவனே அவனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கிறான். நீ கூப்பிடும் போது எப்படி என்னால அப்படியே விட முடியும், மத்தவங்க சொல்றாப்ல மூவ் ஆன் ஆக முடியும் அப்படின்னு இருக்கான். அப்படியே கேமரா மேல தூக்கி கொண்டு போனா ரிட்டர்ன் டு சைலண்ட் ஹில் அப்படின்னு படத்தோட பேரை இப்பதான் போடுறாங்க. 2026 வந்த ஒரு புது படம் தான். நடந்து வந்தா எரிஞ்சு போய் பேப்பர் சாம்பல் எல்லாம் கீழே கொட்டினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடம். அங்க மூட்டையா ஏதோ கிடக்குது. ஒருத்தி வர்றா, அந்த மூட்டையை தூக்குறா. நம்ம ஹீரோவையும் ஒரு மூட்டையை தூக்குங்கிறா. இவனுக்கு ஒன்னும் புரியல. சரின்னு இவனும் ஒரு மூட்டையை தூக்கிக்கிறான். இந்த சாம்பல் எல்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னு விசாரிக்கிறான் அந்த பொண்ணு கிட்ட. சம்மர் டைம்ல ஏதோ ஒரு நெருப்பு எரிஞ்சப்போ நிறைய மரங்கள் எல்லாம் அந்த நெருப்புல கருகி சாம்பல் கொட்ட ஆரம்பிச்சதான். அப்ப இருந்து இப்போ வரைக்கும் கொட்டிக்கிட்டு தான் இருக்குதான். எங்கேயோ காட்டுக்குள்ள எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்குதான். அதுக்கு பிறகுதான் மழை வந்தது அப்படின்னு சொல்றா. அந்த மூட்டையை கொண்டு வந்து வைக்கிற இடம் பாருங்களேன், தண்ணி கொஞ்சம் மேல எலும்பி வந்துகிட்டே இருக்குது போல. தண்ணி இந்த பக்கம் வர முடியாதபடி மூட்டையை போட்டு அடிக்கிட்டு இருக்கிறா. அந்த வேலையை தான் அவ பாக்குறா போல.
ஆனா அங்க இருக்கிற நிறைய கல்லறைகளோட நினைவு கற்கள் அங்கெல்லாம் யாரோ எப்பயோ புதைக்கப்பட்டிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த நினைவுகள் வரைக்கும் தண்ணி அப்படியே ஃபுல்லா இருக்கிறது நீங்க கவனிக்கலாம். அவ தொடர்ந்து சொல்றா, அதுக்கப்புறம் அடிச்சு ஊத்துன அந்த மலையில பெரிய வெள்ளம் வந்துருச்சான். அந்த வெள்ளத்தினால தண்ணிய சுத்திகரிப்பு பண்ணுவாங்கல்ல, அந்த நிலையவே நாசமாயிடுச்சான். மாசாயி போச்சான். தண்ணி மாசு அடைய ஆரம்பிக்க இங்க இருந்த மக்கள் எல்லாம் காணாம போக ஆரம்பிச்சுட்டதா அந்த அம்மா எடுத்து சொல்லுது. இவன் நான் ஒரு பொண்ணை தேடி வந்தா சொல்ல, அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாதுப்பா, எல்லாம் இந்த பிரச்சனைக்கு அப்புறம் தான்பா அப்படின்றா. அவன் பக்கத்துல வந்தா இவ பயந்து போய் 2 ஸ்டெப் எடுத்து பின்னாடி வைக்கிறா. சரி எதுக்கு வம்புன்னு, சரி இவன் நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்ப போறாங்க. அப்படி போறவன நிப்பாட்டி, இங்க பாரு, நீ யார தேடிட்டு இருக்கிறியோ அவளை கண்டுபிடிக்க முடியலன்னா திரும்ப இங்க வா, என்ன வந்து பாரு, என் பேரு ஆஞ்சலான்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறா. சரி நான் அவனும் கிளம்பிட்டான். இன்னும் சாம்பல் மலை கொட்டிக்கிட்டு தான் இருக்குது. கட் பண்ணா பிளாஷ்பேக்ல இவன் சிட்டி பக்கம் வளர்ந்தவன் செஞ்சவன், அவன் பேசாம நான் இங்க வந்து உங்க கூட செட்டில் ஆயிட்டுமா அப்படின்னு கேட்கிறான். ஏன்னு கேட்டா உனக்கா தாங்கிறான். பிளாஷ்பேக்ல ஒன்னா தாங்கலாம், உன் கூடயே இருக்கிறேன்னு சொன்ன பிறகு கூட அவன் முகத்துல சிரிப்பு இல்லையே அப்படின்னு விசாரிக்க, என்னை பத்தி உனக்கு முழுசா தெரியாது, ஒருவேளை நான் யாரு என்னன்னு சொல்லி நீ அதுல பயந்துட்டா அப்படின்னு கேட்கிறான். நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன், சத்தியம் பண்றேன் அப்படின்னு சத்தியம் பண்றான் நம்மாலு. அப்படியே 2 பேரும் முத்த மலையில நிறைய ஆரம்பிக்க, திடீர்னு பார்த்தா அவளுக்கு சில்லுமுக்கு உடஞ்சிருச்சோ என்னவோ, மூக்குல இருந்து ரத்தம் ஒழுக ஆரம்பிக்குது. என்னடி சில்லுமுக்கு உடஞ்சிருச்சான்னு இவன் மூக்க பிடிச்சுக்கிறான். நான் இங்கதான் இருக்கிறேன், உனக்கா நான் இங்கதான் இருப்பேன், சும்மா சொல்லடி அப்படிங்கிறான். இப்ப நடப்புல பார்த்தா இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்கிறான். வெல்கம் டு சைலண்ட் ஹில் அப்படின்னு போட்டு ஒரு போர்டு. சைலண்ட் ஹில்லுங்கிறது அந்த பொண்ணோட கிராமத்தோட பேரு. இப்ப இவன் போறது கூட அந்த கிராமத்துக்கு தான். அந்த கிராமம் முழுக்க பாலடைஞ்சு போய் கிடக்குது. வண்டிகள் உட்பட பாலடைஞ்சு போய் கிடக்குது. ஃபுல்லா சாம்பலா கிடக்குது. அங்க இருக்கிற செடிகுடி கூட செத்து போய் கிடக்குது. என்னடா அது ஒன்னும் புரியலையேன்னு வரா. கடைக்குள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாம் கெட்டு போய் அழுகி போய் கிடக்குது. இது என்ன முட்டாள்தனமா இருக்கே அப்படின்னு ஓட ஆரம்பிக்கிறான். ஓடி போய் பார்த்தா ஒரு பில்டிங்ல பெரிய துணி ஒண்ணு தொங்குது. அதுல ஏதோ வித்தியாசமா ஒரு லோகோ மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கிறத கவனிக்கலாம். என்ன நடக்குதுன்னு இவனுக்கு பிடிபடல. யாராவது இருக்கீங்களா, நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு கத்துறான். பக்கத்துல ஏதோ ஒரு மியூசிக் ஓடுற சவுண்ட் கேட்கும். அந்த மியூசிக் சத்தம் எங்க கேக்குதோ அதை நோக்கி ஓடுறான். ஒரு சின்ன 2 பில்டிங் நடுவுல இருக்கிற அந்த கேப் வழியா இந்த பக்கம் ஓடியாரான். சின்ன குறுக்கு சந்த மாதிரி இருக்குது. இன்னும் அந்த மியூசிக் மட்டும் நிக்கல. அங்க ஒரு 3 ரோடு மீட் ஆகிற முக்கு ரோடு இருக்கும். அந்த பக்கம் ஓடியாரான். அங்க ஒரு சின்ன சுரங்க பாதை மாதிரி இருக்கும். அந்த சுரங்க பாதைக்குள்ள ரேடியோ புட்டியில இந்த பாட்டு கேட்டுட்டு இருக்குது. யாரோ படுத்து கிடக்குறாங்க. நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு பக்கத்துல வந்து அவங்க மேல போர்வை கிடக்குது. அந்த போர்வைய தொட போவான். அப்போ ரேடியோ புட்டி கொஞ்சம் விட்டு விட்டு சவுண்ட் கொடுக்க ஆரம்பிக்குது. கொர பின்னாடி ஏதோ வந்தாப்புல தெரியா. பின்னாடி திரும்பினவன் இன்னும் முன்னாடி திரும்பல. அப்புறம் முன்னாடி பார்த்தா முன்னாடி படுத்து கிடந்த ஒரு பிச்சைக்காரர் போல. அவரு போச்சு, அவங்க எல்லாம் திரும்ப வராங்கன்னு பைத்தியம் மாதிரி நாத்திக்கிட்டு இருக்கிறான். நம்மளால அதை பார்த்து பயந்து போயிட்டான். இது பார்த்தாதுன்னு அந்த ஆளோட மூஞ்சிலேயே ஒரு புறான் ஓடுறத பார்த்துட்டு பயந்து ஓடியாரான். ஓடியாந்து அந்த பக்கத்துல என்ன ஏதுன்னு பாத்துட்டு இருக்கிறான். அந்த ஒரு பக்கம். அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா மூஞ்சில புறான் ஓடிச்சுல ஒருத்தவர், ஒரு பிச்சைக்காரரு. அவருக்கு முன்னாடி வித்தியாசமான ஒரு அகோரமான ஒரு ரூபம் இருக்குது. என்னன்னு அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறான். பயப்படுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவும் என்னடா நடக்குதுன்னு புரியாம குழம்பிட்டு இருக்கிறான். திடீர்னு அந்த பிச்சைக்காரரோட அலறல் சத்தம் கேட்கும். அந்த சத்தத்தை கேட்டுட்டு அந்த பக்கத்துல ஓடியாந்து வந்து பார்த்தா அவர் ஏதோ ஆசிட்ல பொசுங்கினாப்ல பொசுங்கி போய் கிடக்குறாரு. உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா சத பிண்டமெல்லாம் ஒரு மாதிரி ஆகி கிடக்குது. திரும்பி பார்த்தா இவரும் அதே மாதிரி அந்த ரூபத்தை பாக்குறாரு. ஐயோ அப்படின்னு பதறுவான். அதோட நெஞ்சுக்குள்ள இருந்து ஆசிட் மாதிரி ஒண்ணு இவன் மேல பாயும். ஜஸ்ட் மிஸ்ல பயபுள்ள எஸ்கேப். அந்த ஆசிட் பட்ட இடமெல்லாம் ஒரு மாதிரி புகைய ஆரம்பிக்குது. இவனுக்கு ஒன்னும் பிடிபடல. கிடைச்சதை விட்டு கையில அடிக்கிறான். அடிச்சதுல அது கீழே விழும். அப்புறம் வண்டிக்கடியில போகுது. என்னடா வண்டிக்கடியில போகுதுன்னு குனிஞ்சு பாக்குறான். அண்டர் கிரவுண்ட் உள்ள போறதுக்கு, பாதாள குகைக்கு போறதுக்கு, பாதாள சாக்கடைகளுக்கு போறதுக்கான அந்த வாயில் இருக்கும்ல, மூடி போட்டு அங்க மூடி இல்லாம இருக்குது. அது வழியா சரட்டன் கீழே உள்ள ஓடிச்சு. அப்புறம் பார்த்தா ரேடியோ போட்டியில அனௌன்ஸ்மெண்ட், பழைய அனௌன்ஸ்மெண்ட் நினைக்கிறேன். இந்த ஏரியால யாரும் இருக்க கூடாது, உடனே இந்த ஏரியா விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு கவர்மெண்ட் கொடுக்குற அனௌன்ஸ்மெண்ட் சத்தம் கேக்குது. அப்புறம் சுத்தி இருக்கிற நிறைய பேர் அங்க இருந்து காலி பண்ணி போறாப்ல காட்டுறாங்க. பார்த்தா யாருக்குமே ஒரு ரூபமே இல்ல, மூஞ்சியே இல்லாம வித்தியாசமா விகாரமா இருக்கிறாங்க. ஐயோன்னு அதையெல்லாம் பார்த்து பதறி ஓட ஆரம்பிக்கிறான். ஓடனவன் ஏதோ ஒரு பில்டிங்ல வந்து விழுவான். பில்டிங்ல ஏகப்பட்ட எலிகள் கண்ணா அப்படின்னு அங்கே இங்கே ஓடிட்டு இருக்கும். 100 கணக்குல எலிகள் ஓடியாந்துட்டு இருக்குது. அதுல ஒரு எலி மட்டும் காப்பாத்துங்கன்றாப்ல கத்துது. ஏதோ ஒண்ணு அந்த எலியை பிடிச்சி இழுக்குது. கரப்பாம்பூச்சி சிலந்தி மாதிரி தான் இருந்தது. இவன கையில கூட ஏதோ கடிக்க வரும். இவனும் ஓய்வு அடி அடிப்பான். கையில இருந்த டார்ச் லைட் வச்சு அடிப்பான். கரப்பாம்பூச்சியே பிரம்மாண்டமா வளர்ந்துருக்குது. ஏலியன் கரப்பாம்பூச்சி மாதிரி இருக்குது. அப்புறம் லட்சக்கணக்கில் கரப்பாம்பூச்சிங்க அந்த பில்டிங்கை கவர் பண்ண ஆரம்பிக்க அது கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஓடுன்னு தலைவன் ஓடிட்டு இருக்கிறான். எங்க ஓடினாலும் சரி ஃபுல்லா இருட்டு. அந்த அகோர ரூபங்களை கூட இந்த வித்தியாசமான கரப்பாம்பூச்சிங்க கடிச்சு கொதற ஆரம்பிக்குதுங்க. ஃபுல்லா ரத்த கலரியா இருக்குது. ரத்த மலை புழிஞ்சா எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அந்த மாதிரி இருக்குது. அங்கங்க தெருவோட பேர் போட்டிருக்கோம். குத்து மதிப்பா அதை வச்சு இவன் வெளியில ஓடிட்டு இருக்கிறான். ஒரு கடத்துல போய் மோதுற இடத்துல பார்த்தா ஒரு வேலி கிடக்கும். வேலியில மோதி விழுகிறான். இன்னும் கரப்பாம்பூச்சிக்கு வர ஆரம்பிக்க வேலியை தாண்டி போறது எப்படின்னு தெரியாம வேலியை போட்டு நங்குன்னு மிதிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒரு இடத்துல ஒரு பெரிய கேப் இருக்கும். அந்த கேப் வழியா நம்ம ஆளுங்கிட்ட ஓடியாந்துடலாம். அந்த கரப்பாம்பூச்சிகள் எல்லாம் அந்த வேலியை கூட கடிக்கிறதுக்கு முயற்சி பண்றதை கவனிக்கலாம். எப்படியோ நம்மளால ஓடியாந்து அங்க ஒரு வுட் சைடுன்னு ஏதோ ஒரு பில்டிங் இருக்குது. கண்ணாடியால செய்யப்பட்ட கதவு. அதுக்குள்ள ஓடியாந்து இருந்த பலகையை தூக்கி லாக் பண்ணாப்ல மூடி வச்சுட்டான். கொய்ய அந்த கண்ணாடியில ஏறிட்டு இருக்கிறத கவனிக்கலாம். உள்ள ஓடியாந்தவன் இப்ப அந்த பில்டிங்க சுத்தி பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ மாடியில படிக்கட்டுல
ஏதோ ஒரு ரூபம் ஜேம்ஸ் அப்படின்னு இவனை கூப்பிடாப்ல தோணும். இவன் பார்க்க பார்த்தா ஓடி போயிடுது. மேல ஏறி வருவான். அங்க கட் பண்ணி மறுபடியும் பிளாஷ்பேக்கு போறோம். பிளாஷ்பேக்ல இதே பில்டிங்ல அந்த பொண்ணு கூட இவன் வாழ்வதற்காக பொட்டி படிக்க கட்டிக்கிட்டு வந்ததெல்லாம் நினைச்சு பாக்குறான். அப்புறம் அங்க இருந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் கதவை திறந்து உள்ள வரான். உள்ள வந்து பார்த்தா டிவில இந்த பழைய ஆண்டனா சரியா வேலை செய்யலன்னா எப்படி ஓடும் அந்த மாதிரி அறகுறையா கிச்சு கிச்சு கிச்சுன்னு ஓடிட்டு இருக்குது. திடீர்னு ஏதோ பல பேரோட கைகள் அவனை முக்கிறாப்புல அவனுக்கு தோண ஆரம்பிக்குது. தலை பிச்சுக்கிறாப்ல ரொம்ப திணறவும் செய்யறான். தலைவலி தாங்கிக்க முடியாம ஏற்கனவே ஒரு அம்மாவை நாளைக்கு பாக்குறதா சொல்லிருந்தான்ல, அந்த அம்மாக்கு போனை போட்டு தலைவலி தாங்க முடியல அப்படின்னு புலம்புறான். எங்கடா இருக்குன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறான். அப்படியே பால்கனி பக்கம் ஓடியாரான். பால்கனிக்கு இவனுக்கு மேல் மாடியில ஏதோ ஒரு ரூபம் நிக்கிறத கவனிக்கலாம். பட் அவன் கவனிக்கல. இந்த பக்கம் அந்த அம்மா போலீஸுக்கா யாருக்கும் தெரியல யாருக்கோ போனை போட்டு என்னோட பேஷண்ட் இதுக்கு முன்னாடி என் பேஷண்டா இருந்தவன் அவனை நினைச்சு பயமா இருக்குது அப்படிங்கிறாங்க. அவனால ஆபத்தா அப்படின்னு கேட்கும்போது ஆபத்தெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவனுக்கு ஆபத்தும் தோணுது, உதவி பண்ணுங்கன்னு சொன்னதும் சரி பாக்குறோங்கிறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் பார்த்தா இவன் இன்னொரு கதவை திறந்து வரான். ஒரு பொண்ணு மாதிரி ஏகப்பட்ட பட்டாம்பூச்சிகள் சேர்ந்து முடியும் முச்சுக்கிட்டு நிக்குது. பார்த்தா அது ஒரு Dress போட்டு வைக்கிற பொம்மை. ஆனா அதே Dress இவனோட காதலி அதுக்கு முன்னாடி போட்டிருந்தது இவனுக்கு ஞாபகம் இருக்குது. அப்புறம் நிறைய பொம்மைங்க மூஞ்சில ஓட்ட விழுந்து போய் கிடக்கலாப்ல கிடக்குது. அதை பார்க்கும்போது இவனுக்கு மறுபடியும் பிளாஷ்பேக் ஞாபகத்துக்கு வருது. சந்தோஷமா ஆளை பாக்குறதுக்காக அபார்ட்மெண்ட்டுக்கு வரான். குசு குசு குசுன்னு ஏதோ சத்தம். என்னடான்னு வந்து பார்த்தா அபார்ட்மெண்ட்ல அந்த பொண்ணு நடுவுல உட்கார்ந்து இருக்க. அந்த ஊர்க்காரங்க எல்லாம் சுத்தி இருக்காங்க. ஏதோ முணங்கிட்டு இருக்காங்க. நாம ரொம்ப போக்கஸ்டா இருக்கணும், கவனமா இருக்கணும், இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. மெழுகுவத்தி ஏத்தி வச்சு. இந்த பக்கம் பார்த்தா நம்மால வந்ததும் பரவாயில்லையே வீட்டு தலைவர் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் டப்புன்னு எந்திரிக்கிறாங்க. அப்படியே ஒவ்வொருத்தரா வெளியில கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னு விசாரிச்சா யாரு எதுவும் சொல்லாம நகர்ந்துட்டு இருக்காங்க. ஒருத்தி மட்டும் தலைய மாதிரி இருக்கிற பாருங்க வெள்ள முடிக்காரி, அவளும் கிளம்பிடுறா. எல்லாரும் போனதும் கதவை சாத்திட்டு என்ன நடக்குது இங்க விசாரிக்கிறான். என்ன ஏதுன்னு கேட்டா பாரு இவங்க எல்லாம் என் அப்பா செத்து போன பிறகு என்ன வளர்த்தவங்க, எனக்கு உதவி பண்ணவங்க, திருதுப்புன்னு வந்துட்டாங்க சொந்தக்காரங்க, என்ன பண்ண சொல்ற அப்படின்னு கேக்குறான். எங்க சொந்தக்காரங்கன்னா ஒருத்தர் 2 பேர் வந்தா பரவாயில்ல, 20 பேர் மொத்தமா வந்து நிக்கிறாங்க, அடிக்கடி நடக்குதுன்னு கேட்கும்போது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிக்க நம்ம ஆளு கட்டி பிடிச்சு ஆளு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அங்க பொம்மை மாதிரி ஒண்ணு இருக்குது, மெழுகுவத்தி எல்லாம் ஏத்தி வச்சிருப்பாங்க. இவர் தான் இறந்து போனவங்க அப்பாவா, அவரோட ஞாபகமா தான் இந்த மாதிரி பொம்மையோ இல்ல சிற்பமோ வச்சிருக்கீங்களான்னு கேட்க மெழுகுவத்தி எல்லாம் அணைச்சிட்டு மூடி வச்சிடறான். இப்ப ஜேம்ஸ் பிளீஸ் மித்த இதை பத்தி என்கிட்ட கேட்காத, நீயும் நானும் தான், எப்பவுமே நம்ம 2 பேர் மட்டும்தான், நம்ம மட்டும்தான் அப்படின்னு சொல்லி முத்தா கொடுக்க ஆரம்பிச்சிடறான். நம்ம ஹீரோயினோட அப்பாவோட பொம்மை தான் இப்போ பாதி மூஞ்சி இப்படி முன்பக்கம் வந்தாப்புல இருக்கு. மறுபடியும் எடுத்து மூடி வைக்கிறான் மூஞ்சிய. பக்கத்திலேயே ஒரு ஹாஸ்பிட்டல் பில்லு ஒண்ணு இருக்குது. அதை கவனிக்கும் போது இருமல் சத்தம் பக்கத்துல கேக்குது. அந்த பக்கம் போய் பார்த்தா ஒருத்தவன் இருமிக்கிட்டு வாந்தி எடுத்துட்டு இருக்கான். குண்டா ஒருத்தன். அவன் கிட்ட என்னாச்சுப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு விசாரிக்க அவன் இவனை பார்த்துக்கிட்டு நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு என்னடா நீ மட்டும் நல்லா இருக்கிற, உனக்கு ஒண்ணுமே ஆலையா அப்படின்னு விசாரிக்கிறார். என்ன ஒண்ணுமே ஆலையா எனக்கு புரியலங்கிறான். இதோ பாரு அப்படின்னு அவரோட அக்குல காட்டுறாப்ல. எல்லாம் ஒரு மாதிரி வெந்து போய் சலமுடிச்சு போய் கிடக்குது. இதெல்லாம் அந்த கடைசி பிரச்சனைக்கு பிறகுதான் நடந்தது. அதுக்கு பிறகு இந்த விசித்திரமான ஜந்துக்கள் எல்லாத்தையும் பார்க்க முடிஞ்சது. என்னென்னமோ நடக்குதுப்பா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். அப்போன்னு பார்த்து ஏதோ ஒரு குழந்தை அழுகிற சத்தம் கேட்கும். குழந்தை அழுகிற சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோ முன்னாடி போக குழந்தையா இந்த ஏரியாலயா வாய்ப்பே இல்லையே அப்படின்ட்டு பின்னாடியே அந்த குண்டரு வராரு. உருவ கேள்வி தப்பு, வேற வழி இல்லாம தான் படத்துல நாம ஒல்லியா இருக்கிறவரு குண்டரு நட்ட குட்டை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். நிஜத்துல உருவ கேள்வி நான் யாரையும் பண்றது இல்ல, நீங்களும் பண்ண வேண்டாம். குழந்தை மாதிரி ஒரு சின்ன பொண்ணு சத்தம் கேட்டுச்சுல, ஓடி வந்து பார்த்தா ஒரு சின்ன இடத்துக்குள்ள ஒரு பொண்ணு ஒளிஞ்சிட்டு இருக்கா. அந்த பொண்ணை போய் பாத்துறான். பாத்துட்டு இந்த பக்கம் வா வான்னு கூப்பிடுறான். ஒரு செல்லு மாதிரி இருக்குது, ஜெயில் மாதிரி, அதுக்குள்ளதான் அவ இருக்கிறா. இந்த பக்கம் கிரில் கேட்டு வேணாண்டா விட்டுறா அப்படின்னு அந்த குண்டன் சொல்லி பாக்குறான். ஆனா நம்மளுக்கு கேட்கிறாப்ல தெரியல. அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு நினைச்சிட்டு வா வான்னு கூப்பிட்டு இருக்கும்போது அவளும் கொஞ்சம் பயப்படாம இந்த பக்கத்துல வரும்போது இவங்கிட்ட இருக்கிற ஏதோ டிவைஸ் போனா என்னன்னு தெரியல, போனு தான் நினைக்கிறேன், கீன்னு சவுண்ட் கொடுக்க ஆரம்பிக்க அவ பயந்து போய் உள்ள போய் ஒளிஞ்சுக்கிறா. பூச்சி பூச்சி வரப்போறான்னு குண்டன் கத்திட்டு இருக்கிறா. அதே மாதிரி அந்த பக்கத்துல இருந்து ஒரு பெரிய கொடாரிய ஒரு வாழை இழுத்துக்கிட்டு ஏதோ ஒரு ரூபம் வருது. போச்சு போய் அவனை போய் உசுப்பி தொலைஞ்சிட்டாடான்னு நம்ம ஹீரோவை அடிச்சு போட்டு குண்டன் எஸ்கேப் ஆயிடுறான். அடிவாங்க நம்மளால முடிச்சு பார்க்கும்போது பார்த்தா கிரில் கேட்டுக்கு அந்த பக்கத்துல இருந்து அப்படி கையை நீட்டி இவனை பிடிக்க பார்க்கும். ஜஸ்ட் மிஸ் பயப்புள்ள எஸ்கேப். ஓடுன்னு திருச்சி ஓடியாரா. இது ஜெய்சாண்டிக்கா இருக்குது இந்த அசுரன். ஓடுன்னு ஓடி ஒரு வழியா இன்னொரு இடத்து பக்கம் வந்து நிக்கும் போது அந்த பக்கம் யாரோ படுத்து கிடக்குறாப்ப இருக்கும். எங்க தான் காதலிதான் மேரியா இருக்குமோன்னு மேரின்னு கூப்பிட்டு பாக்குறான். கூப்பிட்டதும் பாடி அங்கேயே கிடக்குது. தலை மட்டும் உருண்டு இந்த பக்கத்துல வருது. கண்ணு மட்டும் அப்படி திரும்பி பார்க்கும் பாருங்க, நரண்டு போவான் நம்மால. இது பத்தாதுன்னு அடுத்து பாடி, அந்த பாடி அப்படியே 8 காலு முளைச்சு சிலந்தி மாதிரி ஆகி வேகமா ஓடியாரத பார்த்துட்டு பயந்து நம்மால ஓடுறான். அது ஓடியாந்து தான் தலையெடுத்து தான் மேல பிக்ஸ் பண்ணிக்கும். அதுவும் தலைகீழா பிக்ஸ் பண்ணிக்குது பாருங்க, முன்ன பின்ன மாத்தி பிக்ஸ் பண்ணிக்குது. இவன் அதுக்குள்ள ஓடியாந்து ஒரு இடத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். ஒரு கபோர்டு மாதிரி இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறான். ஒய் மாதிரி அந்த இடத்துல ஒரு விரிசல் விட்டுருக்கும். அது வழியா என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறான். வெளியில தான் அந்த சலனி மாதிரி இருக்கிற ரூபம் சுத்தி தெரியுது. அதே சமயம் அந்த பக்கம் கோடாரியோட அவனும் வந்து நிக்கிறான். 2 பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடறாங்க. நம்மளால அசால்ட்டா அதை தூக்கி ஒரு டேபிள்ல படுக்க போட்டு கையாலேயே நங்குன்னு வயிற்றுல குத்திக்கிட்டு அடிச்சு போட்டு பாடி எடுத்துட்டு போயிட்டு இருப்பான். உயிரோடயே எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். அப்போ இவங்கிட்ட இருக்கிற அந்த டார்ச் லைட் எரிஞ்சிருக்கும் போல கபோர்டுல உள்ள வெளிச்சம் வருதுன்னு பார்த்துட்டு கதவை திறந்தா உள்ள இவன் பார்த்துட்டு ஐயோன்னு மரண பீதியில இருக்கிறான். அதே சமயம் இந்த ஊர் பக்கம் எல்லாம் மில்லுல இருந்து
அப்படின்னு ஒரு சவுண்ட் வரும்ல, அந்த மாதிரி ஒரு பெரிய சவுண்ட் அங்க கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டதுமே இவனுக்கும் தலைவலிக்குது, அவனுக்கும் தலைவலிக்குது. 2 பேரும் தலைவலி தாங்காம அப்படியே தலைய பிச்சுக்கிறாப்புல இருக்காங்க. கட் பண்ணா நம்ம பையன் அப்படியே ஒரு மாதிரி தூக்கத்துல இருந்து முழிக்கிறான். கொஞ்சம் விடிஞ்சாப்புல தெரியுது. அப்படியே அங்க இருந்து வெளில